Morning, dear aspirants. Today's news. Revenue deficit states may face fiscal stress, says Center. So, இப்போ யூனியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு டேட்டாஸ்ல ஸ்டேட்ஸ் more than 65%, 70% ஸ்டேட்ஸ் ஆர் இன் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ். அது ரெவன்யூ டெபிசிட்ல இருக்காங்க. இட் மைட் லீட் டு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் ரெவன்யூ டெபிசிட்னா என்ன, பிசிக்கல் டெபிசிட்னா என்னன்னு பார்க்கணும். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து சர்ப்ளஸ்ல இருக்காங்க, டெபிசிட்ல இல்ல, ரெவன்யூ சர்ப்ளஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இதுல மெயின் ரீசன் என்னன்னா வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ், வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு மெயின் ரீசன். ஓகேவா? ஸோ ஒட்டுமொத்தமா ரெவன்யூ டெபிசிட்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து 18 ஸ்டேட்ஸ். அதுல டாப்ல இருக்கிற 9 ஸ்டேட் லிஸ்ட் இதுதான். ரெவன்யூ சர்ப்ளஸ்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து 8 ஸ்டேட்ஸ். இந்த ஸ்டேட்ஸ் இதுதான். ஸோ இப்போ தொடர்ந்து எலெக்ஷன் நடக்கிறதுனால தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால், தீஸ் 2 ஸ்டேட்ஸோட டேட்டாஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஹேவன்ட் ரிலீஸ்ட். ஏன்னா எலெக்ஷன் நடக்கிறதுனால இன்டரிம் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட். ஸோ அதனால அதுக்கோட டேட்டாஸ் இப்போ இல்லை. ரைட். ரெவன்யூ டெபிசிட் அண்ட் பிசிக்கல் டெபிசிட். ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறது ரெவன்யூ ரிசீட். ரெவன்யூ டெபிசிட்ங்கிறது ரெவன்யூ ரிசீப்ட். ரெவன்யூ ரிசீப்ட்னா ஒரு வருமானம், வர்ற வருமானத்தை நம்ம திருப்பி செலுத்தணும்னு அவசியமே இல்லை. அது ரெவன்யூ ரிசீட். ஓகேவா? டே டு டே எக்ஸ்பென்ட்டுக்காக. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா சேலரி கொடுக்கறது, ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றதுக்காக ரெண்ட் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ ரெசிப்ட்ங்கிறது டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு பிரியும். டாக்ஸ் ரெவன்யூனா ஆக்சுவலா நமக்கு வாங்குற ரெவன்யூஸ், டாக்ஸ் ரெவன்யூஸ். ஓகேவா? ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் இதெல்லாம். ஓகேவா? நான் டாக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது டாக்ஸ் இல்லாம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வர்றது நான் டாக்ஸ் ரெவன்யூ. ஸோ அந்த ரெவன்யூ ரெசிப்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல மைனஸ் பண்ணா வர்ற அமௌண்ட் தான் ரெவன்யூ டெபிசிட். ஓகேவா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது சேலரிஸ், பென்ஷன், சப்சிடி, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இது எல்லாம். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரிசீப்ட் தான் ரெவன்யூ டெபிசிட். ஸோ எஃப்ஆர்பிஎம் ஆக்ட். ஸோ இந்த ரெவன்யூ பிசிக்கல் டெபிசிட் இதுக்கோட ஒரு மார்ஜின் பிக்ஸ் பண்றது தான் இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003 எனாக்ட் பண்ணது. ஸோ எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் கொடுத்துருக்க மார்ஜின் என்னன்னா, பிசிக்கல் டெபிசிட் வந்து அப் டு 3% ஆஃப் ஜிடிபி கேன் பி மெயின்டைன். அண்ட் எஸ்கேப் கிளாஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த 3% 0.5 அதிகமாவோ இல்லை 0.5 கம்மியாவோ இருக்கலாம். அதை தாண்டி போச்சுன்னா இட் வில் கிரியேட் அட்வர்ஸ் இம்பாக்ட் இன் த எக்கானமி அப்படிங்கிற ஒரு காஷனும் கொடுத்துருக்காங்க. 2017ல என்கே சிங் கமிட்டி, ஃபைனான்ஸ் கமிஷன் ஹெட்டா இருந்தவர், அவர் கொடுத்த கமிட்டி ரிப்போர்ட் என்னன்னா 3% பிளஸ் ஆர் மைனஸ் 0.5 பிளெக்சிபிலிட்டி ஜிடிபி டு ரேஷியோ, ஸ்டேட் ஜிடிபி ரேஷியோவுக்கு 3%, 0.5 ஆர் 0.5 பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சென்டருக்கு 40%, ஸ்டேட்டுக்கு 20% பிசிக்கல் டெபிசிட் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ்கே பிளஸ் 0.5% ரெவன்யூ டெபிசிட் ஷிஃப்ட். So next news, India halted Sindoor on its own terms, ராஜ்நாத் சிங். ஸோ நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்த ஸ்பீச்ல பாகிஸ்தானோட டெரரிசத்தை ஹைலைட் பண்ணியும், இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்ல நியூக்ளியர் வார ஏன் எடுக்கல, பாகிஸ்தான் நியூக்ளியர் வார இது ஏன் எடுக்கல அப்படிங்கிற ஸ்டேட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான இதுதான். ஓகேவா? டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் டெரரிசம். பாகிஸ்தான்ல இருந்து எக்கனாமிக்கலாவும் சரி, ஆக்சுவல் டெரரிசமாவும் சரி, ஃபண்டிங்கும் சரி, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள அதிகப்படியா வந்துகிட்டே இருக்கு. ஸோ இட் லீட்ஸ் டு அட்வர்ஸ் இம்பாக்ட் ஆன் இந்தியன் எக்கானமி அண்ட் சொசைட்டி. அப்படி டைப்ஸ் ஆஃப் டெரரிசம் டைமென்ஷன்ஸ் என்னென்ன டைமென்ஷன்ல இருக்கும்? ஆபரேஷனல், ஸ்ட்ரெயிட் ஆஃப் மிலிட்டரி அண்ட் செக்யூரிட்டி ஆக்ஷன். ஸ்ட்ரெயிட் ஆஃப் தாஜ்ல வந்து அட்டாக் பண்ணாங்களே, அது ஒரு விதமானது. ஐடியாலஜிக்கல். ஸோ இப்போ கேரளாவில இருந்து ஒரு சில பேருக்கு வந்து சோசியல் மீடியா மூலமா கேன்வாசிங் நடந்து அங்கிருந்து வெளியே கிளம்பிடுறாங்க, டெரரிசம் ஈடுபடுறதுக்கு நாட்டை விட்டு தப்பிச்சு போறாங்க. அது ஐடியாலஜிக்கல். அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக்கல்னா இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல இன்க்ளூட் பண்ணி பொலிட்டிக்கல் பாலிசியை அதுக்கேற்ற மாதிரி தேர்வு எடுத்துக்குது. ஸோ இத்தனை விதமான டைமென்ஷன் இருந்த டெரரிசம்ல இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபைட் பண்ணணும். ஓகே? இந்தியா பாகிஸ்தான் வந்து இன்டர்நேஷனல் அரேனாவில் ஒரு டெரரிசம் பேண்ட் அப்படின்ற மாதிரியான ஃபோக்கஸ் எப்பயுமே உண்டு. 2018ல கிரே லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அஃப்டாஃப்
ஃபினான்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ்ல கிரே லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னா டெரரிசம் ஃபண்டிங் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ 2018 இருந்து வச்சதை 2020 வரைக்கும் அவங்க அதுல இருந்து 22 வரைக்கும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கரெக்டான மெஷர்ஸ் எடுத்திருக்குன்னு சொல்லி காமிச்சு அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ இதான் பேக்ரவுண்ட் யாருக்குன்னா பாகிஸ்தானுக்கு. அங்க பாகிஸ்தான்ல இருக்கிற லக்ஷர் இ தைபா, ஜெய்ஷ் இ முகமது இந்த மாதிரியான டெரர் அவுட்ஃபிட்ஸுக்கு பாகிஸ்தான் ஃபண்டிங் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், ஷார்ட் டு அட்டெண்ட் ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்போசிஷன் ஆஃப் புத்திஸ்ட் ரிலிக்ஸ் ஆன் லடாக் விசிட். ஸோ லடாக்ல இருக்கிற சிவில் சொசைட்டிஸ் வந்து ரொம்ப நாளா லடாக் ஸ்டேட் விட்டும் அசம்பிளியும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொட்டஸ்ட் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல நம்மளோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இஸ் விசிட்டிங் தி லடாக். ஸோ he is going to one of the புத்திஸ்ட் பேஸ்ட் ஒரு மொனாஸ்ட்ரி பேஸ்ட் ஒரு ஏரியாவுக்கு போறாங்க. அந்த புத்திஸ்ட் ரிலிக்ஸ் பழம்பொருள் ஒரு பொருளை எக்ஸம்ஷனுக்கும் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்த புத்திசமுக்கும் லடாக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்றதை பார்க்கணும். புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல், புத்திஸ்ட் பூர்ணிமா May 1 இந்த டேட்ல கொண்டாடுறாங்க. மார்க்கிங் 2569 புத்திஸ்ட் பூர்ணிமா. புத்திசம் அரைஸ் ஆகி இவ்வளவு நாள் ஆயிடுச்சுங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பப்ளிக் டிஸ்பிளேஸ் தத்தகட்டா புத்தா அப்படிங்கிறது புத்திஸ்ட் ரெலிக், ரொம்ப பழம்பொருளான புத்தாவை குறிக்கிற ஒரு சிம்பிள். அந்த சிம்பிளை டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. எங்கன்னா லே ஜான்ஸ்கர் இந்த ஏரியாவில் டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. ஓகேவா? லடாக் அண்ட் புத்திசம் ஏரியா ஸ்பெசிபிக் புத்திஸ்ட் ஹிஸ்டரி என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? புத்திசம் வந்து லடாக்குள்ள என்டர் ஆனது திபெத் வழியா என்டர் ஆச்சு. திபெத்ல இருந்து திபெத் வழியா தான் என்டர் ஆச்சு. 2nd செஞ்சுரியில என்டர் ஆயிருக்கு. ஓகேவா? லிட்டில் திபெத்ல இருந்து என்டர் ஆயிருக்கு. மொனாஸ்ட்ரிஸ், ஃபேமஸ் மொனாஸ்ட்ரிஸ், புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் which is located in Ladakh. They are Hemis, Tetski, Diskit. இது எல்லாம் வந்து தங்காஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ். இது எல்லாமே புத்திசம் சம்பந்தப்பட்டு லடாக்ல மட்டும் இருக்கிற ஒரு சில மொனாஸ்ட்ரிஸ் அண்ட் பிராக்டிசஸ். ஓகேவா? செக்ட் பிராக்டிஸ்டு ப்ரிடாமினன்ட்லி புத்திசம்ல இருக்கிற நிறைய ஸ்ட்ரிக்ட்ல லடாக்ல பிராக்டிஸ் பண்றது என்ன மகாயானா அண்ட் வஜ்ராயனா ட்ரெடிஷன்ஸ். ஓகேவா? கல்ச்சரல் அண்ட் கான்டெம்பரரி சிக்னிஃபிகன்ஸ். ஃபெஸ்டிவல், ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாஸ்க் டான்ஸ். மாஸ்க் வச்சுட்டு இது பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் லடாக் பொறுத்தல புத்திசம். ஓகேவா? ஃபோக்கஸ் கம்பேஷன் அண்ட் நான் வயலன்ஸ். புத்திசமோட ஒரு பெரிய இது என்ன நான் வயலன்ஸ் தான். அண்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். புத்திசம் ஷேப்ஸ் லடாக் மொனாஸ்ட்ரி, ஸ்டூபா, லைஃப் ஸ்டைல் அண்ட் கிராஃப்ட். ஓகேவா? டைகரஸ். நெக்ஸ்ட் நியூஸ், டைகரஸ் 4 cubs die in past 2 weeks at கனா டைகர் ரிசர்வ். கனா டைகர் ரிசர்வ் அங்கிற மத்திய பிரதேசில் ஒரு டைகர் ரிசர்வ். ஒரு டிசீஸ் கெனான் டிஸ்டம்பர் வைரஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து காற்றுனால தொத்தக்கூடிய ஒரு வைரஸ். அந்த வைரஸ் பாதிப்புனால ஒரு மாதத்துல 4 டைகரோட கப்ஸ், சின்ன சின்ன குட்டிகளும் பெண் டைகரும் இறந்திருக்கு. இதுதான் நியூஸ். we have to study about what is the disease, how it spread and where it is spread. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். கெனான் டிஸ்டம்பர் வைரஸ் ஹைலி கண்டிஜியஸ். ஸோ அதோட பரவுதல் விகிதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது மீசில்ஸ் வகையான ஒரு வைரஸ் தான். it will not impact, it will not harm humans. ஹியூமனுக்கு பெருசா பாதிப்பு இல்லை. பட் டைகர், லயன், டாக் ஸ்பீசிஸ் இந்த மாதிரியான வைல்ட் அனிமல்ஸுக்கு அதிகப்படியான மரணம் அது நேரக்கூடிய அளவுக்கு ஃபேட்டலிட்டி ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? டிரான்ஸ்மிஷன் ஏர்பார்ன் டிசீஸ். ஏர்பார்ன்னா ஒரு எச்சில இருந்து கூட பரவும். எச்சில இருந்து காத்துல பரவக்கூடிய ஒரு நோய் தான் இந்த கெனான் டிஸ்டம்பர் வைரஸ். ஸ்னீசிங், காஃபிங் மூலமா வெளியே பரவுறது. ஸோ வாட் வில் இட் இம்பாக்ட்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஒரு அனிமலுக்கு பரவிடுச்சுன்னா அந்த அனிமலோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ சரியா மூச்சு விட முடியாது, சாப்பாடு எடுக்காது. ஸோ இந்த மாதிரியான காஃபிங், லங் இன்ஃபெக்ஷன், நாசல் டிஸ்சார்ஜ் இது ஃபுல்லாக நடக்கும். நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம், டயரியா இந்த மாதிரியான செரிமான கோளாறுகள் எல்லாமே ஏற்படும். யாருக்கு? அந்த கெனான் டிஸ்டம்பர் பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு. ஸோ கடைசியா டெத்து தான். அடுத்து ப்ரிவென்ஷன். ஹவு கேன் பி ப்ரிவென்ட் கெனான் டிஸ்டம்பர் வைரஸ்னா ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன். வேக்சினேஷன் அப்ளிகபிள். வேக்சின் போட்டு அதை பாதுகாத்துலாம். பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாதுகாக்கிற சக்சஸ் ரேட் வந்து கம்மி தான். மெயின்ஸ் மார்க் கொஸ்டின். A tigress and her 4 cubs died at Karna Tiger Reserve due to suspected Canine distemper virus. Discuss the threat posed by infectious disease to tiger conservation in India and suggest mitigation strategies. So virus பத்தி தான் mitigation strategies கொஞ்சம்
அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக திருப்பி தருவோம். தேங்க்யூ.